ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டே டெய்லரிங். இன்றைக்கி சாதா ப்ளவுஸ் எப்படி வெட்டி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். நாங்கள் சாதா ப்ளவுஸ் எடுத்திருக்கேன், அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கிட்ட மடிப்புக்கு விட்டுக்கோங்க. ஒரு சில நிறைய மடிப்பு கேட்பாங்க, அப்படின்னா நல்லா இருக்குங்க. இது இந்த தையலுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த சரியான அளவு இருக்கா, இதை மார்க் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. இது ப்ளவுஸோட ஒயரம் எவ்வளோன்னு பாருங்கள். கரெக்டாக 6.5 இருக்குது. 6.5ல் 2.5 லெஸ் பண்ணிவிட்டு கீழே உயரத்துக்கு வச்சுக்கோங்க. 2.5 லெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கரெக்டாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்போ இதை அப்படியேவும் இந்த வளைச்சி மட்டும் கொண்டு வாங்க. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்க. தையல் எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி உங்களுக்கு புது துணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு சில 1 இன்ச்சு கேட்பாங்க. உங்களுக்கு தேவை எவ்வளோ துணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. கை வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. அப்படியே வச்சு அந்த இதை போட்டுக்கோங்க. பேக் சைடு எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுக்கும்போது எப்போவுமே இந்த 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 தையலையும் இந்த தையலையும் ஒன்றோட வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வரும். அக்கிள் கரெக்டாக இது ரெண்டையும் பார்த்து ஒன்றோட மடித்து போட்டாலே கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடுங்க. இது தையலுக்கு விட்டுக்கோங்க, மடிப்பு கீழே மடித்து அடிக்கிறதுக்கு. இதாங்க முதுகு இறக்கம். எந்த இது பார்த்துக்கோங்க. இதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு முடி எதுவும் தெரியாதுல்ல, அதுக்கு தான் சொல்லுதேன். ஷோல்டரில் 1/4 இன்ச்சு இந்த பக்கமும் மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த தையலுக்கு இந்த சைடு விடுங்க. தையலுக்கு ஏன்னா துணி உள்ளே தைக்கிறதுக்கு தேவைப்படும். அது சரியான அளவை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் தேவையில்லை, வெளியில் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப் வராதவங்க இந்த இருக்கா, இந்த முக்கில் இருந்து கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரவுண்ட் ஷேப் போடுறதுக்கு. ஒல்லியாக உள்ளவங்களுக்கு வந்து அக்கிள் வந்து 5 இன்ச்சு வச்சா போதும். எக்ஸ்ட்ராஸ் வந்து கரெக்டாக இவங்க வந்து 2 இன்ச்சு கேட்டிருக்காங்க. உள்ள துணி அதிகமாகவே கேட்டிருக்காங்க. மார்க் பண்ணிக்கோங்க. ஈஸியான மெத்தடுங்க. அதே மாதிரி தான் இது 1 இன்ச்சுக்கெல்லாம் இருக்கக்கூடாது, 1/2 இன்ச்சு வச்சாலே போதும். 1 இன்ச்சுக்கு வச்சிங்கன்னா அக்கிள் வந்து லைட்டாக பிடிக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இது அப்படியே பின் சேஃபுக்கும் அதே இது கரெக்டான அளவாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்நியாரம் உட்காந்து மார்க் பண்ண வேண்டாம். இப்போ ஃப்ரண்ட் ஷேப் எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி கிராஸ் கட்டிங் சொல்லுதேன், நாளைக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் சொல்லுதேன். இதை பாருங்கள், போட்டாச்சு. ஃப்ரண்ட் கழுத்து எப்படின்னு ஃப்ரண்ட் கழுத்து அப்படியே எடுத்து அளவெடுக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து எப்போவுமே இந்த இருக்கா இந்த கொக்கி பக்கமே வைங்க. அப்படின்னா தான் அளவு ஈஸியாக கிடைக்கும். அளவு எதுவும் சேஞ்ச் ஆகாது, கரெக்டாக கிடைக்கும். மேலே தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அந்த தையல் 1/4 இன்ச்சு கீழேயே தள்ளியே வைங்க அளவுக்கு.
கரெக்டாக இங்கே இருக்குது. இதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேலே தையலுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு பாசெட் மாதிரி போட்டு இந்த வளைவை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இருக்கா அந்த ப்ளவுஸை சுற்றி வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை விட 1/4 இன்ச்சு எதுக்கு எக்ஸ்ட்ரானா அதுக்குள்ளே டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காண்டி நான் விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த இருக்கா இது வந்து பட்டன் பீஸ்க்கு முன்னாடி வருங்க. கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து கரெக்டாக கொண்டு வாங்க. வெட்டிட்டு பாருங்கள், கரெக்டாக நான் சொல்லுவேன். இது பக்கம் உள்ளதை வெட்டிடாதீங்க. இப்படிதான் நீங்கள் மார்க் பண்ணிட்டு கூட கட் பண்ணுங்க. புதுசாக பரவுங்க. போட்டாச்சு. இந்த இருக்கா இங்கே பட்டன் பீஸ்க்கு வேணும். இந்த இருக்கா இதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதை மடித்து விட்டுட்டு கரெக்டாக கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தெளிவாக தெரியும். அவ்வளோதாங்க. இது மேலே உள்ள ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. வாங்க கிராஸ்க்கு எப்படின்னு பார்க்கலாம். கிராஸ் இந்த இருக்கா கரெக்டாக ஷோல்டரை இதை மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே இந்த இருக்கா இந்த இடத்த மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டோம் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சுக்கு இங்கே தள்ளி வைங்க. வச்சு அதே மாதிரி இது 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஈஸியான மெத்தடுங்க. இந்த மாதிரி கிராஸ் போட்டிங்கன்னா கிராஸ் நல்லா இருக்கும். இதை ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து 1 இன்ச்சு மேலே அதே மாதிரி இங்கே 1 இன்ச்சு மேலே அப்படியே போர்டு ஷேப்புக்கு நீங்கள் போடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இந்த பட்டியும் இந்த கொஞ்சம் இந்த முனி மட்டும் இருக்கா, அந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் முன்னாடி வரும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்த லைட்டாக வெட்டி எடுத்துக்கிட்டேன்னா அடையாளத்தை பார்த்துக்கலாம். இந்த இருக்கா இப்படி தான் வச்சு தைக்கணும். இது கிராஸ் பிடிச்சாச்சுன்னா கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தைக்கும்போது பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வேணுங்க. கரெக்டாக ஒன்று போல் வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குறைஞ்சி எடுத்துக்கோங்க. இது பட்டன் பீஸ்க்கு வச்சுக்கோங்க. பட்டன் பீஸ் எவ்வளோ தோராயமாக வெட்டணும்னு ஒரு சிலர் தெரியாது. 2 இன்ச்சுக்கு கூட எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இந்த இருக்கா 2 இன்ச்சு 2.25 கிட்ட எடுத்துக்கோங்க. இது பட்டன் பீஸுக்கு இதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வாங்க கிராஸ் பீஸ்க்கு எங்கே வெட்டலாம் பார்க்கலாம். இந்த இருக்குது கிராஸ் பீஸுக்கு துணி ஏராளமாக தான் இருக்குங்க. புதுசாக பழகுறவங்க யாராக இருந்தாலும் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா தைக்கிற கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிராஸ் பீஸ் பார்த்துக்கோங்க. கரெக்டாக கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கணும்னு சில பேர் தெரியாது. இந்த இருக்கா இப்படி இழுத்து பாருங்கள், இந்த மாதிரி விழுகும். இந்த மாதிரி விழுந்தாலே இதுதான் கிராஸ் பீஸ். பாருங்கள் கிராஸாக போட்டு வெட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அந்த மாதிரி வராது. இந்த பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் அந்த மாதிரி வராது. கிராஸாக எடுத்தால் அந்த இடம் ஃபுல்லாக தூக்கிட்டு வரும். புதுசாக தைக்கிறவங்க அந்த கட்டிங் போட்டிங்கன்னா நீங்கள் வீட்டிலே கூட உட்காந்து தைச்சிக்கலாம். கிராஸ் பீஸு ஸ்கேல் இருந்தால் கூட நீங்கள் வீட்டில் ஸ்கேலை வச்சு கூட இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கரெக்ட் ஃபஸ்ட் டைம்ங்கிறத வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். கிராஸ் பீஸ் இதுவே அதிகம் தான், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முதுகு இறக்க கம்மி தான்.